வணக்கம். செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐயின் இருண்ட பக்கம் பற்றிய நமது ஆழமான ஆய்விற்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு ஏஐ நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா அதோட இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு பின்னாடி மனித குலத்தோட எதிர்காலத்தையே கேள்விக்குள்ளாக்குற ஒரு பெரிய ஆபாயம் இருக்குன்னு அதோட நிபுணர்களே எச்சரிக்கிறாங்க. ஆமா, இத பத்தி பேச நாம ஏஐ துறையோட பிதாமகர்கள்ல ஒருத்தர்னு சொல்லப்படுற பேராசிரியர் ஸ்டூவர்ட் ரசல் அவங்களோட ஒரு ஆழமான கொஞ்சம் கவலைக்குரிய நேர்காணல் தான் ஆதாரமா எடுத்திருக்கோம். இந்த ஸ்டூவர்ட் ரசல் அவர் சாதாரண ஆள் இல்ல இல்லையா? நிச்சயமா இல்ல. இன்னைக்கு கூகுள், ஓப்பன்ஏஐ மாதிரி நிறுவனங்களை நடத்துற சிஇஓக்கள் இருக்காங்களே, அவங்க காலேஜ்ல படிச்ச ஏஐ டெக்ஸ்ட் புக்க எழுதினதே அவர்தான். ஓஹோ. அது மட்டும் இல்ல, ஏஐ துறைக்கு அவர் செஞ்ச பங்களிப்புக்காக இங்கிலாந்து ராணி கிட்ட இருந்து OBE விருது வாங்கியிருக்கார். டைம் பத்திரிக்கை கூட இவரை ஏஐ துறையில செல்வாக்கு மிக்க 100 பேர்ல ஒருத்தரா சொல்லியிருக்கு. சோ அவர் பேசும்போது நாம கவனிக்கணும். கண்டிப்பா. சரி, இந்த கலந்துரையாடலோட நோக்கம் என்னன்னா, இந்த ஏஐ தொழில்நுட்பத்தோட பெரிய பெரிய வாக்குறுதிகளுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற ஆபாயங்களை புரிஞ்சுக்கிறது தான். அதாவது மனிதகுலத்தோட அழிவு ஒரு நிஜமான சாத்தியம்னு 850க்கு மேற்பட்ட நிபுணர்கள் ஏன் கையெழுத்து போடுறாங்க? அது மட்டும் இல்ல, ஏஐ நிறுவனங்களோட சிஇஓக்களே இந்த ஆபத்தை ஒத்துக்கிடும்போது ஏன் அவங்களால இந்த வேகமான கட்டுப்பாடில்லாத போட்டியை நிறுத்த முடியல? ஆமா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுறது தான் நம்மளோட நோக்கம். சரி, பேராசிரியர் ரசல் இந்த சிக்கலை விளக்க 2 உருவகங்களை பயன்படுத்துறார். முதல்ல கொரில்லா சிக்கல். கேட்கவே வித்தியாசமா இருக்கு. ஆமா, ஆனா இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். சில மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி மனித இனம் கொரில்லா இனத்திலிருந்து பரிணாம வளர்ச்சியில பிரிஞ்சுது. சரி. இன்னைக்கு இந்த பூமியில கொரில்லாக்கள் தொடர்ந்து உயிர் வாழணுமா இல்லையான்னு நாம தான் முடிவு பண்றோம். ஏன்? நாம அதை விட புத்திசாலிங்க, அவ்வளவுதான். இந்த கிரகத்தை கட்டுப்படுத்துறது நுண்ணறிவு தானே தவிர உடல் பலம் இல்ல. ஒரு நிமிஷம். ஆனா இந்த கொரில்லா உருவகம் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதா தெரியலையா? கொரில்லா வேற ஒரு இனம். ஏஐ நாம உருவாக்குற ஒரு கருவி தானே. ஒருவேளை அது தடம் புரண்டா அதோட பிளக்க பிடுங்கி விட முடியாதா? இதுதான் ஒரு பொதுவான ஆனா ரொம்ப அபாயகரமான தவறான கருத்து. ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் சிஸ்டம், அதாவது நம்மளை விட பல மடங்கு புத்திசாலியான ஒண்ணு, இந்த பிளக்க பிடுங்கிறது ஒரு ஆபத்துன்னு முன்னாடியே யூகிக்கும். அப்ப அது தன்னை பாதுகாக்க முயற்சி பண்ணுமா? நிச்சயமா. அது என்ன செய்யும்? உலகத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான சர்வர்கள்ல தன்னை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இன்டர்நெட் மூலியமா எலக்ட்ரிசிட்டி கிரிட்டே கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். இல்லனா மனுஷங்க மத்திய தப்பான தகவல்களை பரப்பி குழப்பத்தை உண்டாக்கி நம்ம கவனத்தை திசை திருப்பலாம். கேட்கவே பயங்கரமா இருக்கு. நாம அதை அணைக்கிறத பத்தி யோசிக்கிறதுக்குள்ள அது நம்மளை விட 10 படி மேல யோசிச்சிருக்கோம். அதனாலதான் நாம கொரில்லாக்களோட நிலைக்கு தள்ளப்படலாங்கிறது ஒரு நிஜமான எச்சரிக்கை. சரி, அப்போ இந்த கட்டுப்பாட்டை இழக்கக்கூடிய ஒன்றை உருவாக்குறதுக்கு நம்மள எது தூண்டுது? இதுதான் உங்க 2வது உருவகமான மிடஸ் மன்னனின் கதைக்கு நம்மள கொண்டு வருது இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. மிடஸ் மன்னன் தொட்டதெல்லாம் தங்கமாகணும்னு வரம் கேட்டான். பேராசையால கேட்டப்பட்ட வரம். ஆமா, அவனுக்கு கேட்டது கிடைச்சது. ஆனா அவன் குடிக்க நினைச்ச தண்ணி தங்கமாச்சு, சாப்பிட நினைச்ச உணவு தங்கமாச்சு. கடைசியா அவன் அன்பா அணைச்ச அவன் மகளே தங்கச்சிலையானா. பட்டினியாலையும் துயரத்தாலையும் மிடாஸ் செத்து போனான். அப்போ இன்னைக்கு இருக்கிற ஏஐ நிறுவனங்கள் தான் இந்த மிடஸ் மன்னன். அவங்க கேட்கிற வரம் தான் இந்த சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ. விளைவுகளை பத்தி யோசிக்காம. இதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. நீங்க சொன்னது முதல் அர்த்தம். இந்த நிறுவனங்கள் பேராசையால ஊந்தப்பட்டு இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குறாங்க. 2வது, நாம உண்மையிலே என்ன விரும்புறோம்னு ஒரு மிஷன் கிட்ட சரியா சொல்றது எவ்வளோ கஷ்டம்னு இது காட்டுது. புரியலையே. உலகத்துல பசிய ஒழின்னு நீங்க ஒரு ஏஐக்கு கட்டளை போட்டா அது மனுஷங்க எல்லாரையும் அழிச்சிட்டா பசி இருக்காதுன்னு ஒரு விபரீதமான முடிவுக்கு வரலாம். நீங்க கேட்டது கிடைக்கும், ஆனா நீங்க விரும்பியது கிடைக்காது. ஓப்பன்ஏஐயோட சாம் ஆல்ட்மேன், டெஸ்லாவோட எலான் மஸ்க், இவங்களுக்கெல்லாம் இது தெரியாதா? அவங்களும் இந்த ஆபத்தை பத்தி பேசியிருக்காங்களே, அப்புறம் ஏன் இது நிறுத்தல? காரணம், இந்த ஏஐ போட்டி உருவாக்குற மிகப்பெரிய பொருளாதார ஈர்ப்பு. இது ஒரு கருந்துளை மாதிரி. ஏஐ தொழில்நுட்பத்தோட உலக மதிப்பு சுமார் $15 குவாட்ரில்லியன் மதிப்பிடப்படுது. 15 குவாட்ரில்லியனா? ஆமா, அது எவ்ளோ பெரிய தொகைன்னு கற்பனை பண்றது கூட கஷ்டம். அடுத்த வருஷம் மட்டும் இந்த துறைக்கு $1 ட்ரில்லியன் பட்ஜெட் ஒதுக்கப்பட இருக்கு. இது 2ஆம் உலகப் போர்ல அணுகுண்டு தயாரிக்க பயன்படுத்தின மன்ஹாட்டன் திட்டத்தோட பட்ஜெட்டை விட 50 மடங்கு அதிகம். 50 மடங்கா? இந்த ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பிக்கவே முடியாதா? கிட்டத்தட்ட அப்படிதான். இந்த போட்டியிலிருந்து ஒரு சிஇஓ விலக நினைச்சா அடுத்த நாளே இன்வெஸ்டர்ஸ் அவரை தூக்கிட்டு போட்டியை தொடர தயாரா இருக்கிற இன்னொருத்தரை கொண்டு வந்துருவாங்க. அப்போ அவங்க கையில எதுவும் இல்லையா?
ஆந்த்ரோபிக்னு இன்னொரு ஏஐ நிறுவனம் இருக்கு. அதோட சிஇஓ மனித குலம் அழியறதுக்கான வாய்ப்பு 25% வரைக்கும் இருக்குன்னு வெளிப்படையா சொல்றார். யோசிச்சு பாருங்க, அவங்க ஒரு ரஷ்யன் ருலெட் விளையாட்ட உலக மக்கள் எல்லாரோடையும் விளையாடுறாங்க, அதுவும் நம்ம அனுமதியே இல்லாம. இதுதான் விஷயத்தை ரொம்ப பயங்கரமானதா மாத்துது. இந்த ஆதாரங்கள்ல நான் படிச்ச ஒரு விஷயம் என்ன ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சுன்னா, ஒரு முன்னணி ஏஐ நிறுவனத்தோட சிஇஓ என்ன சொல்றாருன்னா, அரசாங்கங்கள் இந்த விஷயத்துல தலையிட்டு கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும்னா செர்னோபில் அணு உலை விபத்து மாதிரி ஒரு பேரழிவு ஏஐனால ஏற்படணுமா? ஆமா, அதையும் அவர் ஒரு சிறிய அளவிலான பேரழிவுன்னு சொல்றாரு. அதுதான் நிலைமையோட விசித்திரம். சிறிய அளவிலான பேரழிவா? ஆமா, அதாவது ஒரு ஏஐ சிஸ்டம் உலக நிதி அமைப்பையோ இல்ல தகவல் தொடர்பு அமைப்பையோ சில நாளைக்கு முடக்குனா, இல்ல ஒரு பெருந்தொற்றை உருவாக்க தவறா பயன்படுத்தப்பட்டா, அதுதான் அரசாங்கங்களையும் மக்களையும் எழுப்புற சிறந்த நிகழ்வா இருக்கும்னு அவர் சொல்றார். அப்போ அது நடந்தா நல்லதுங்கிறாரா? ஒரு விதத்துல. இல்லனா நாம கட்டுப்பாட்டை முழுசா இழந்து மீளவே முடியாத ஒரு பெரிய பேரழிவு தான் மிஞ்சும்னு அவர் நினைக்கிறார். ஒரு சின்ன அழிவு ஒரு பெரிய அழிவிலிருந்து நம்மள காப்பாத்தும்னு அவங்க நம்புறாங்க. இந்த உரையாடல் முழுக்க ஏஜிஏங்கிற வார்த்தையே வருது. நாம தினமும் பயன்படுத்துற சிரி, அலெக்சா இதுக்கெல்லாம் இந்த ஏஜிஐக்கும் என்னதான் வித்தியாசம்? ரொம்ப நல்ல கேள்வி. சிரிக்கு பாட்டு போட தெரியும், ஆனா அதால ஒரு கவிதை எழுதவோ ஒரு புது சயின்ஸ் தியரியை உருவாக்கவோ முடியாது. அது ஒரு குறுகிய ஏஐ, நாரோ ஏஐ. சரி. ஆனா ஏஜிஐ, அதாவது செயற்கை பொது நுண்ணறிவு, அப்படி இல்ல. அது எதையும் கத்துக்கிற திறன் கொண்டது. இன்னைக்கு ஒரு டாக்டர்னா நாளைக்கு ஒரு பொருளாதார நிபுணரா தன்னை மாத்திக்க முடியும். அதுக்கு உடம்பு இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஹிட்லர் என்ன உடம்பால போர் செஞ்சாரு, மொழிய வச்சுதான் பேரழிவை உண்டாக்குனாரு. அப்போ ஒரு ஏஜிஐ என்ன பண்ண முடியும்? ஒரு ஏஜிஐ உலகத்துல 75% மக்கள் கிட்ட நேரடியா அவங்க தாய்மொழியிலேயே இமெயில், மெசேஜ் மூலியமா பேசி அவங்கள தனக்கு சாதகமா மாத்திக்க முடியும். இது எப்ப நடக்கும்? சிஇஓக்கள்லாம் 2026க்கும் 2030க்கும் இடையில வந்துடும்னு சொல்றாங்களே, இது உண்மையா? அது கிட்டத்தட்ட நாளைக்கே வர மாதிரி இருக்கே. பேராசிரியர் ரசல் இதை ஏத்துக்கல. சிஇஓக்கள் முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்காக இப்படி சொல்லலான்னு அவர் நினைக்கிறார். நம்ம கிட்ட கம்ப்யூட்டர் பவர் தேவைக்கு அதிகமாவே இருக்கு. ஆனா ஒரு பாதுகாப்பான ஏஜிஐய எப்படி உருவாக்குறதுன்னு நமக்கு இன்னும் முழுசா தெரியாதுங்கிறதா ரசலோட கருத்து. ஆனா இங்கதான் அறிவுத்திறன் வெடிப்பு இல்லனா வேகமான வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் வருது. ஒரு நிமிஷம், அறிவுத்திறன் வெடிப்புனா என்ன? அது தன்னைத்தானே அப்கிரேட் பண்ணிக்குமா? அப்போ ஒரு நாள் அதோட புத்திசாலித்தனம் 2 மடங்கு ஆகுமா? இல்ல 1 மணி நேரத்திலயா? அதுதான் விஷயமே. 1 மணி நேரத்துல இல்ல, ஒரு நிமிஷத்துல கூட நடக்கலாம். இன்னைக்கு நம்மள விட கொஞ்சம் புத்திசாலியா இருக்கிற ஒரு சிஸ்டம் தன்னைத்தானே மேம்படுத்துற கோடு எழுத ஆரம்பிச்சுட்டா அதோட வளர்ச்சி அதிவேகமா இருக்கும். அதிவேகமானா? அடுத்த சில மணி நேரத்துல மனித இனத்தோட ஒட்டுமொத்த அறிவையும் தாண்டி போயிடலாம். அதோட ஐக்கியூ 150லேருந்து 1000க்கு இல்ல 10,000க்கு கூட போகலாம். அதுதான் சாம் ஆல்ட்மன் சொல்ற ஈவென்ட் ஹொரைசன். ஈவென்ட் ஹொரைசன்? கருந்துளையோட ஈர்ப்பு விசை மாதிரி? ஆமா, ஒரு குறிப்பிட்ட புள்ளிய தாண்டினதுக்கு அப்புறம் இதிலேந்து தப்பிக்கவே முடியாது. நாம என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள விளையாட்டு முடிஞ்சிருக்கும். இந்த அறிவுத்திறன் வெடிப்பு நிஜமாவே நடந்தா, நாம தப்பிக்கவே முடியாத ஒரு நிலைக்கு வந்தா, அதுக்கப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம்னு சொல்றீங்க. முதல்ல அந்த கெட்டதை பத்தி பேசுவோம். பேரழிவு, அதுதான் முதல் சாத்தியம். ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ நம்மள ஒரு தடையா நினைக்கலாம். அது ஒரு புது குணப்படுத்த முடியாத வைரஸ சுலபமா உருவாக்கலாம். இல்லனா நாம கற்பனை கூட பண்ண முடியாத வழிகள்ல இயற்பியலை கையாளலாம். உதாரணத்துக்கு சூரியனோட சக்திய பூமியோட சுற்றுப்பாதையிலிருந்து திசை திருப்பலாம், இல்ல பூமியோட காந்த புலத்தை மாத்தலாம். நாம நினைக்கிற மாதிரி பிளக்க பிடுங்கிடலாங்கிற வாதமெல்லாம் ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் சிஸ்டம் முன்னாடி நிச்சயம் பலிக்காது. சரி, அதுதான் அந்த கெட்ட சாத்தியம். ரெண்டாவது என்ன? ஒருவேளை நாம இந்த பாதுகாப்பு சிக்கலை தீர்த்துட்டோம்னு வச்சுக்குவோம். அப்போ உலகம் எப்படி இருக்கும்? அப்போ நாம ஒரு விதமான ஸ்வர்க்கத்தை அடையலாம். பொருளாதார நிபுணர் ஜான் மேனார்ட் கேன்ஸ் 1930ல கணிச்ச மாதிரி யாரும் வேலை செய்ய தேவையில்லாத ஒரு உலகம் உருவாகும். வறுமை, நோய், போர் எதுவும் இருக்காது. ஆனா அப்போ மனித குலத்துக்கு முன்னாடி ஒரு புது ஆழமான பிரச்சனை வரும். வாழ்க்கைய அர்த்தமுள்ளதா வாழ்றது எப்படி அப்படிங்கிறது தான் அது. இது எனக்கு வாலிங்கிற அனிமேஷன் படத்தை ஞாபகப்படுத்துது. அதுல மனுஷங்க எந்த வேலையும் செய்யாம மிதக்கிற நாற்காலியில உட்கார்ந்துட்டு ஸ்கிரீனை பார்த்துட்டு பருமனான குழந்தைங்களா மாறிடுவாங்க.
அந்த நிலைமை வருமா? ஆமா, அந்த ஆபத்து மிக அதிகமா இருக்கு. பேராசிரியர் ரசல் நூத்துக்கணக்கான தத்துவஞானிகள், சமூகவியலாளர்கள் கிட்ட கேட்டும் வேலைகளே இல்லாத எதிர்காலத்துல மனுஷங்க எப்படி அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழ்வாங்கன்னு யாராலையும் தெளிவா சொல்ல முடியல. அப்போ என்னதான் செய்வாங்க? ஒருவேளை ஒருத்தருக்கொருத்தர் உறவுகளை அடிப்படையா வச்ச வேலைகள், அதாவது டாக்டர்ஸ், கோச், ஆலோசகர்கள் மாதிரி வேலைகள் முக்கியத்துவம் பெறலாம். மக்கள் மத்தவங்களுக்கு உதவுறதுல ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கலாம். ஆனா இது ஒரு சிலருக்கு தான். பெரும்பான்மையான மக்களுக்கு என்ன ஆகுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்படியானா நாம ஒரு முட்டுச்சந்துல நிக்கிறோம். ஒரு பக்கம் பேரழிவு, இன்னொரு பக்கம் அர்த்தமில்லாத வாழ்க்கை. பாதுகாப்பான சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐயை உருவாக்குறது சாத்தியமா இல்லையா? ப்ரொஃபசர் ரசல் ஏதாவது ஒரு வழிய சொல்றாரா? அவர் அத சாத்தியம்னு நம்புறார். ஆனா நாம இப்போ போற வழியில இல்ல. நாம இப்போ என்ன செய்யறோம்னா, மனிதர்கள் மாதிரி நகல்களை உருவாக்குறோம். அது நம்மள மாதிரியே சிந்திச்சு கடைசியில நமக்கு பதிலா வந்துரும். அப்போ அதுக்கு பதிலா என்ன செய்யணும்? நாம மனிதர்களுக்கு உதவுற கருவிகளை உருவாக்கணும்னு சொல்றார். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு கருவியும் ஆபத்தானதா இருக்கலாமே. ஒரு சுத்தியலை வச்சு ஆணி அடிக்கலாம், ஆளை கொல்லவும் செய்யலாமே. மிக முக்கியமான கேள்வி. ரசலோட யோசனையோட மையப்புள்ளியே இதுதான். நாம உருவாக்குற ஏஐயோட ஒரே நோக்கம் மனிதர்களோட விருப்பங்களை நிறைவேற்றுறதா இருக்கணும். ஆனா அந்த விருப்பங்கள் என்னன்னு அதுக்கு முழுசா தெரிஞ்சிருக்க கூடாது. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. ஏன் விருப்பம் என்னன்னு தெரியாம எப்படி அதை நிறைவேற்ற முடியும்? அதுதான் இந்த ஆராய்ச்சியோட மையப்புள்ளி. அந்த நிச்சயமற்ற தன்மைய அதோட கோர் கோட்லயே நாம பதிய வைக்கணும். அது நம்ம கூட பழகி, நம்ம தேர்வுகளை கவனிச்சு, நம்ம விருப்பங்கள் என்னன்னு மெதுவா கத்துக்கணும். ஓஹோ, அப்போ அது எப்பவுமே ஒரு சந்தேகத்தோடு இருக்குமா? ஆமா, அது எப்பவுமே நம்ம விருப்பங்கள் பத்தி ஒரு நிச்சயமற்ற தன்மையோடு இருக்கணும். அப்பதான் அது எச்சரிக்கையா செயல்படும். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இத செஞ்சா உங்களுக்கு பிடிக்குமான்னு நம்ம கிட்ட அனுமதி கேட்கும். இது ஒரு சிறந்த பட்லர் மாதிரி இருக்கணுமே தவிர ஒரு சர்வ வல்லமையுள்ள கடவுள் மாதிரி இருக்கக்கூடாது. அந்த நிச்சயமற்ற தன்மை தான் அதோட பாதுகாப்பு மெக்கானிசம். ஆக நாம ஒரு விசித்திரமான வரலாற்றோட மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துல இருக்கோம். ஒரு பக்கம் அளப்பரிய நன்மைகளை தர ஒரு தொழில்நுட்பம், மறுபக்கம் அதோட உருவாக்கணவங்களே ஒத்துக்கிற மனிதகுல அழிவுக்கான சாத்தியம். ஆமா, இந்த போட்டிய பேராசையும் நாடுகளுக்கு இடையான அதிகார போட்டியும் முன்னோக்கி தள்ளுது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை. நாடுகள் போட்டியா? ஆமா, நிறுவனங்கள் தங்களுக்குள்ள போட்டிடுறாங்க. அதைவிட மோசமா நாடுகள் தங்களுக்குள்ள போட்டிடுறாங்க. சீனா ஜெயிச்சிடுங்கிற பயத்துல அமெரிக்கா கட்டுப்பாடுகளை விதிக்க தயங்குது. அமெரிக்கா ஜெயிச்சிடும்னு சீனா பயப்படுது. இது ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஒரு பெரிய படுகுழிய நோக்கி ஓடுற மாதிரி இருக்கு. அப்படியானா இதுக்கு என்னதான் தீர்வு? சாதாரண மக்களாகிய நாம என்ன செய்ய முடியும்? பேராசிரியர் ரசல் சொல்ற செய்தி இதுதான். சாதாரண மக்கள் தங்களோட கவலைகளை அரசியல் பிரதிநிதிகள் கிட்ட சத்தமா தெரிவிக்கணும். கொள்கை வகுப்பாளர்கள் இப்போ டெக்னாலஜி நிறுவனங்களையும் அவங்களோட பில்லியன் டாலர் காசோலைகளையும் மட்டும்தான் பார்க்கறாங்க. அவங்க பேச்ச மட்டும்தான் கேக்குறாங்க. ஆமா, பொதுமக்களோட குரல் ஓங்கி ஒலிச்சா மட்டும்தான் மாற்றம் நிகழும். இது வெறும் டெக்னாலஜி பிரச்சனை இல்ல, இது ஒரு சமூக அரசியல் பிரச்சனை. இறுதியா நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு கேள்வி. இந்த நேர்காணல்ல நாம் நம் படைப்புக்காக நம்மையே தியாகம் செய்கிறோம், இது தலைகீழானது அப்படின்னு ஒரு வரி வந்தது. இது என் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. ஒருவேளை மனிதகுலத்தோட கதை இதுவாலத்தான் இருக்குமோ? தன் சொந்த கையால தனக்கான ஒரு வாரிச, ஒரு புது புத்திசாலித்தனமான உயிரை உருவாக்கிட்டு, அந்த வாரிசு தன்னை உருவாக்குன கடவுள்களை நினைவுல வச்சிருக்குமா இல்லையான்னு கூட தெரியாம வரலாற்றிலிருந்து அமைதியா மறைஞ்சு போறதுதான் மனிதனோட விதியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?